எல்லாருக்கும் வணக்கம். ஜூலை 21 இன்னைக்கு நம்ம லைவ் மார்க்கெட்டில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நாள் ஒரு ட்ரேடுக்காக நம்ம என்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கோம், 20 மாதங்கள் என்னோட டார்கெட், இதுக்காக என்ன நம்ம ஸ்டாக்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டுக்காக நம்ம இன்ட்ராடேக்கு 6 ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இண்டஸ்இண்ட் பேங்க், விப்ரோ, ஐடிசி, டெக் மஹிந்திரா, எல்டி, இண்டல்கோ, இந்த 6 ஸ்டாக் தான் பார்த்தீங்களா 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டுக்காக செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு நாள் ஒரே ட்ரேடுக்காக இதுலேருந்து நம்ம ஒரு ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ்இண்ட் பேங்க் தான் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேத்தோட 1 hour மூவிங் ஆவரேஜ் ப்ளஸ் இன்னியோட 1 hour மூவிங் ஆவரேஜ், வால்யூம், வேல்யூ இதெல்லாம் பார்க்கும்போது பர்சன்டேஜ், அதாவது சதவீதம் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற இருக்கிற 5 ஸ்டாக் விட இண்டஸ்இண்ட் பேங்க் தான் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்குது. அந்த காரணத்துக்காக நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா $925.80 போகுது. பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 5%, அதாவது 5.29% வந்து ப்ளஸில் இருக்குது. நம்ம இண்டஸ்இண்ட் பேங்கை இப்போ நம்ம பை பண்ண போகிறோம். இப்போ பை பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ ரேட்டு கிடைக்கும்னு பாருங்கள். இப்போ $925.80 நம்மளால் பை பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் $10,000 இருக்குது. அப்படின்னும் போது நம்ம 50,000 வேல்யூக்கு எடுக்க போகிறோம். இன்ட்ராடே ப்ராடக்ட் தான். அப்படின்னும் போது நமக்கு 56 குவான்டிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ 56 குவான்டிட்டி வந்து $925.80 நம்ம பை பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இதோட இந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். மார்க்கெட் முடிஞ்ச பிறகு ஆக்சுவலாக 3:15 இது வந்து இன்ட்ராடே ப்ராடக்ட்ன்றதுனால 3:15 நமக்கு ஆட்டோ ஸ்கொயர் அப் ஆகிடும். ஸ்கொயர் அப் ஆன பிறகு நமக்கு ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆகிடுச்சு. எனக்கு சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளம், மைக் ஒர்க் ஆகலை. அதனால் ரெக்கார்ட் மட்டும் சிஸ்டத்தில் பண்ணிவிட்டு இப்போ நான் மொபைலில் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டோட பார்ட் டைம் ட்ரேடிங் செய்யக்கூடிய அக்கௌண்ட் இது. இன்றைக்கி வந்து 6 ஸ்கிரிப்ட் கிடச்சிருக்கு. 6ல் பார்த்தீங்கன்னா 4 லாஸில் புக் பண்ணியிருக்கேன், 2 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கோம். நெட் எம்டிஎம்னு பார்க்கும்போது $97.70 லாஸில் முடிஞ்சிருக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நோ கெயின் நோ லாஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம 20 மாதங்கள் என்னோட டார்கெட் அக்கௌண்ட்டோட நம்ம ஃபுல் டைம் ட்ரேடிங் செய்யக்கூடிய அக்கௌண்ட்டு. இதுலேயும் பார்த்திங்கன்னா 6 ஸ்டாக் கிடச்சிருக்கு. 6ல் 4 லாஸ் ஆகிருக்கு, 2 பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கோம். நெட் எம்டிஎம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா $1077.12 வந்து லாஸ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4% லாஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் ஒரே ட்ரேடு கான்செப்ட்டு. காலையில் நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பை பண்ணியிருந்தோம் $925.75. ஸ்கொயர் அப் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா $947.80 வந்து ஸ்கொயர் அப் ஆயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் நம்ம 10,000 வச்சுட்டு $50,000 வேல்யூக்கு போடுவோம். அப்படி $50,000 வேல்யூக்கு வந்து குவான்டிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 56 குவான்டிட்டி இன்றைக்கி வந்தோம். இந்த 56 குவான்டிட்டி இன்ட்டு எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட்டு இப்போ கால்குலேஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு $1,220 அப்படி சம்திங் வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ப்ரோக்கரேஜ்லாம் போயிட்டு ஓகே $1,220.80 வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக நமக்கு 4வது நாள் ப்ராஃபிட்டு. இது வந்து பேப்பர் ட்ரேடிங் தான். நான் மண்டேவிலேருந்து லைவாக என்னோட அக்கௌண்ட்லேயே நான் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் இருந்திருக்கு அந்த லட்ஜரையும் செக் பண்ணிக்கும். ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு நேர்த்திக்கும் இன்றைக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. சேம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அதே ரேஞ்சு தான், கொஞ்சம் தான் முன்ன பின்ன இருக்கும். இது வந்து அப்படியே செக் பண்ணிங்க. என்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல முடியல. ஓகே, அப்படியே செக் பண்ணிங்க. ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், ஒரு நாள் ஒரே ட்ரேட் ஆகட்டும், 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்டு, பார்ட் டைம் ஃபுல் டைம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்றைக்கி க்ரீனில் தான் இருக்கும் லெஜரு. ஓகே, நாளையோட மார்க்கெட்டு எப்படி இருக்கும் என்னன்றதை நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். நான் என்னோடய மைக்கை சரி பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, பாய்.